சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தவக்கல்து அலல்லாஹ். பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கடவுள் ஞானம் மிக்கவர். கடவுளுங்கிற தலைப்பு எடுத்தாலே நம்மளுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவரை பத்தி பேசுறது அப்படிங்கிறதே நம்மளை ரொம்ப பரவசப்படுத்தக்கூடியதா, கேட்கறது நம்ம ரொம்ப ஆழ்ந்து நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கடவுளுடைய தன்மைகளை பத்தி தொடர்ந்து கேட்கதான் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கிறோம். சமீபத்துல நான் ஒரு வசனம் படிச்சேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 67:3. அவர் 7 பிரபஞ்சங்களையும் அடுக்கடுக்காக படைத்தார். மிக்க அருளாளரால் படைக்கப்பட்டவற்றில் எவ்விதமான குறைபாட்டையும் நீர் காண்பதில்லை. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பீராக. ஏதேனும் விரிசலை நீர் காண்கின்றீரா? 67:4. மீண்டும் மீண்டும் உற்று பார்ப்பீராக. ஸ்தம்பித்து போய் தோல்வியுற்றவையாக உம்முடைய கண்கள் சொல்றாங்க. இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் நம்ம கிட்ட கேக்குறாங்க, இதுல ஏதாவது நீங்க குறைகளை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம இந்த இந்த வசனத்தை பத்தி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒரு ஒரு வீடு இருக்கு, இல்ல ஒரு பாலம் இருக்கு அப்படின்னா அது அந்த பில்லர்ல தான் நிக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த வானத்துக்கு எந்த ஒரு தூண்களுமே இல்ல, எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்ல, எந்த ஒரு கிராக்கும் இல்ல அப்படிங்கறத நம்ம வெளியில இருந்து நம்ம பாக்குறோம். கோடிக்கணக்கான ஆண்டுகளா இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாம அல்லாஹ் அப்படியே வச்சிருக்காரு அத அப்படிங்கறது நம்மளுக்கு வெளிப்பார்வைக்கு நம்மளுக்கு தெரியுது. ஒரு விஷயத்துல நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா அதை பத்தின எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். இப்ப வானம்னா அது எப்ப செயல்படுது, நட்சத்திரங்கள்னா ஏன் அது விழாம இருக்கு, கிரகங்கள்னு பார்த்தா அது ஏன் மோதாம இருக்கு, அந்த ஈர்ப்பு சக்திகள் எப்படி வேலை செய்யுது, இத பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்ச அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அது எந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காரு, அதை எப்படி எல்லாம் செயல்படுத்தணும், இந்த ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு அறிவோ ஞானமோ நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதோட எதிர் வினைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னும் தெரியாது. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், படைத்த நாள் முதல் இனிமே இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இது சரியான ஒரு ஒழுங்கமைப்போட செயல்படக்கூடியதா, ஒரு குறைகளும் இல்லாததா, அதை செய்யக்கூடிய ஞானம் கொண்டவரா நான் இருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இத சொல்றாங்க அப்படிங்கறது தான் நான் இந்த மாதிரி நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற விஷயங்கள். இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு விஷயத்த சொல்லணும்னா நம்மளுக்கு அதுக்கு அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். அது நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கடவுள் ஒன்னொன்னே எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறிவை கொண்டு நம்ம அதை பார்க்கலாம். இப்ப அல்லாஹ் மனிதனுக்காக இந்த பூமியை உருவாக்கி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியில ஒரு 13 கிலோமீட்டருக்கு தான் மனிதனுக்கு போய் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க தெரியுது. அது ஒரு ஆப்பிள் மேல இருக்கிற தொலி அளவுக்கு கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா இது இந்த இந்த மேல நம்ம நடக்கிற அடுக்க விட்டுட்டு அடுத்த அடுக்குல என்ன மண் இருக்கு, அது எந்த அளவுல இருக்கு, நீர் எங்கன இருக்கு, அப்புறம் பாறைகள் எங்க இருக்கு, எரிமலைகள் எங்க இருக்கு, உலோகங்கள் எங்க இருக்கு, இதெல்லாம் எந்த மாதிரியான உலோகங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா, அது உள்ள ஹீட் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு தெரியுமானா நம்மளுக்கு இத பத்தின எந்த விஷயங்களுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாம தான் நம்ம இருக்கோம். அல்லாஹ் சொல்றாங்க, இந்த பூமியை நிலைப்படுத்துறதுக்காக நான் அது மேல மலைகளை வச்சு, இந்த மலைகளை பார்த்தோம்னா அதுவே பல பல விதத்துல இருக்கு.
சின்ன சின்ன குன்றுகளா இருக்கு, பெரிய பெரிய மலைகள் பாக்குறோம். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் பாத்தீங்கன்னா நீண்டே இருக்கும். இமயமலை சிகரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒண்ணு இருக்கும், அடுத்து இருக்கும், அப்படியே ஒண்ணு ஒண்ணா இருக்கும். இப்ப நம்ம கொடைக்கானல் மாதிரி இடங்கள்ல பார்த்தோம்னா இங்க இருந்து கீழேயே அது மலை மேலதாங்கிறோம், அது மேல அப்படியே மலை போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு மலைகளை நம்ம அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுல அல்லாஹ் கலர் கலராவும் வச்சிருக்காங்க. கருப்பு கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு, ஊதா கலர்ல இருக்கு, பனி இருந்ததுன்னா அது வெள்ளை கலர்ல இருக்கு. நம்மளுக்கு இந்த மேல இருக்கிற இந்த மலைப்பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த மலை அதுக்கு ஈக்குவலா கீழே எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதான் அல்லாஹ் சொல்றாங்க, இந்த பூமி உருண்டாம சிதறிராம இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீழே எந்த அளவுல இந்த மலைகளை வச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதை பத்திலாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் அல்லாஹ் இந்த பூமியில காற்றை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த காற்றுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான காற்றுக்கள் இருக்கு. மெதுவா வீசுற தென்றல் காற்று இருக்கு, பனிக்காலத்துல வீசக்கூடிய குளிர் காற்று இருக்கு, நல்ல வெயில் காலத்துல சூடா வீசுற வெயில் அந்த காத்து இருக்கு. பாலைவனங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மணலோட சேர்ந்து வரும், சுட்டரிக்கிறதா இருக்கும், அந்த மாதிரி காற்றுக்கள் இருக்கு. புயல் நேரங்கள்ல ஒரு மாதிரி அப்படியே சவுண்ட் கொடுத்துக்கிட்டே வரும், பயமா இருக்கும், அந்த மாதிரி புயல் காற்றுக்கள் இருக்கு. இந்த மாதிரி காற்றுக்களையே எல்லாம் பல விதத்துல வச்சிருக்காங்க. காற்று இல்லைன்னா மழை வராது, மேகங்களை நகர்த்த முடியாது, விதைகள் பரவாது, ஏன் நம்மளால மூச்சு கூட விட முடியாது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த காற்றை உருவாக்கி அதை திறம்பட கையாளக்கூடிய ஞானம் பெற்றவரா கடவுள் இருக்காரு. எந்த இடத்துல எந்த அளவுல அந்த காத்து அடிக்கணும், அடிச்சாதான் மற்ற விஷயங்களுக்கு அது நல்லது. ஒரு மேகத்துக்கோ இல்லது ஒரு பூக்கோ செடிக்கோ அது எந்த அளவுல அந்த இடத்துல அந்த காத்து அடிக்கணும், எவ்வளவு மைலுக்கு வீசணுங்கிற அந்த அளவெல்லாம் அளவிட்டு செய்யக்கூடிய ஞானம் கொண்டவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். மேகங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த இந்த மேகங்களை நகற்றக்கூடியதா காற்றுக்கள் தான் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். மேகங்கள் நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்ன மேகங்கள் இருக்கு, பெரிய மேகங்கள் இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு. இப்ப நைட்ல கூட நம்ம பார்த்தோம்னா மழை பெய்ய போகுதுன்னா ஒரு மஞ்சள் கலரா ஆரஞ்சு கலரா மாறிடும், அப்ப மழை வரப்போகுது போல அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். கரு மேகங்கள் இருக்கு. இப்படி மேகங்கள்லயே நிறைய வெரைட்டிஸா எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கடல் தண்ணி ஆவியாகி அதை காத்து அது மேல நகர்த்திட்டு போய் மேல போய் அது குளிர்ந்து மேகமா மாறிதான் நம்மளுக்கு மழை பொழியுது. இப்ப இந்த சைக்கிள்ல மழை எப்படி பொழியணும், அது எந்த இடத்துல பொழியணும், எந்த அளவுல பொழியணும், சும்மா ஒரு 2-3 சின்ன தூறல் போட்டா போதுமா, இல்ல அது சாரல் மழையா பொழியணுமா, இல்ல கனமழையா பொழியணுமா, இல்ல அது வெள்ளமா மாறணுமா, இத பத்தின அனைத்து ஞானங்களும் கொண்டவரா நம்ம அப்படிங்கிறத நம்ம இந்த மழை பெய்யக்கூடிய அனைத்து இதுவுமே மண்ணுல தான் போய் விழுது. மண்ணுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாவரங்கள் எல்லாமே உயிர் பெற்று வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த மண்ணுல இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கறாங்க. நம்ம ஒரு வீட்டுலன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய அரிசிகள் எத்தனை வெரைட்டியா, சிவப்பு அரிசி, கவுனி அரிசி, மாப்பிள்ளை அரிசி, பொன்னி அரிசி, அதன் சாப்பாட்டுக்குன்னு அவ்வளோ அரிசிகள், ஜீரக சம்பா, பாசுமதி, காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு நம்ம பருப்பு தானியம்னு எவ்வளவு விஷயங்களை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது அத்தனையிலையுமே அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவையை கொடுத்திருக்காரு. புளிப்பு சுவை, இனிப்பு சுவை, கசப்பு சுவை அப்படின்னு ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு காய்கறிக்குன்னு ஒரு சுவையை கொடுத்திருக்காரு. அது இல்லாம அந்த பயிர்கள் எந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடையணும், எவ்வளவு தண்ணி விட்டா அது கரெக்டா வளரும், அது எந்த பருவத்துல வளரணும், வெயில் காலத்துல வரணுமா இல்ல மழை காலத்துல வரணுமா, எந்த ஊர் மண்ணுல வரணும் அப்படிங்கிற வரைக்கும் தீர்மானிக்க கூடியவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப மண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மண்ணுலயே பல வகை மண்கள் இருக்கு. வண்டல் மண் இருக்கு, கரிசல் மண் இருக்கு, செம்மண் இருக்கு.
இந்த மாதிரி மண்ணிலேயே பல வகைகள் இருக்கு. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த மண்ணுல விளையக்கூடிய பயிர்களும் வேற வேறையா இருக்கு. அது தண்ணீர் தேவையும் சில பயிருக்கெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா அது அழுகி போயிடும். அப்ப அது எந்த அளவுக்கு அதுக்கு தண்ணீர் ஊத்தணும், அது எந்த மண்ணுல எந்த மாதிரியான செடிகள் வரணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து திட்டமிட்டு வச்சிருக்கக்கூடிய ஞானம் கொண்டவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து தேவையானதா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம வெளிச்சம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். இப்ப நிலால ஒளி இருக்கு, அதையும் நம்ம பாக்குறோம். இப்ப நட்சத்திரங்கள் இருட்டுல பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரங்களுடைய ஒளி இருக்கு, மின்மினி பூச்சிகளுடைய ஒளி இருக்கு, மின்னல் வெளிச்சத்தை நம்ம பாக்குறோம், தீ பற்றி எரியும் போது ஏற்படுற வெளிச்சத்தை அதை நம்ம பாக்குறோம், கடல்ல இருக்கக்கூடிய சில மீன்களும் ஒளிர்றத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு வெளிச்சம் இருக்கு நம்ம பாக்குறோம். இப்போ சூரியனுடைய வெளிச்சம்னா அது வந்து சுடணும், நிலாவுடைய வெளிச்சம்னா அது குளிரணும். இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் இப்ப இப்ப மின்னல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வானத்தை அப்படியே பிளந்துகிட்டு வர்ற மாதிரி அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு பயமுறுத்தக்கூடியதா இருக்கும். அதே இது வந்து வீட்டுல லைட்டை போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பயம் எல்லாம் போயிடும். ஸோ அப்போ எந்த வெளிச்சத்துக்கு மனிதனுக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வை தரணும். இப்ப மின்மினி பூச்சி எடுத்துட்டோம்னா அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உட்காந்து. அது அவ்வளவு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அழகா ரம்யமா இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம். இப்போ எந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு ஒளிரணும், அது மனிதனுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த குறை இல்லாம செயல்படுத்தி தரக்கூடிய வடிவமைப்பு கொண்டவரா நம்முடைய கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப கண்டிப்பான முறையில இந்த வெளிச்சங்கள் தான் வந்து பூக்கள் மரங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப ஒரு பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது பூன்னு எடுத்துக்கிட்டா பல வகையான பல்லாயிரக்கணக்கான வகைகள் இருக்கு. இப்ப ரோஜா இருக்கு, மல்லி இருக்கு, தாமரை இருக்கு, செவந்தி பூ இருக்கு, சாமந்தி பூ இருக்கு, ஜாதி லில்லின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு வகையான பூக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த டிசைன்கள் எல்லாமே ஒவ்வொரு பூவுலயும் ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்கு. அதோடைய இதழ்கள் பார்த்தோம்னா இப்ப மல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படி குமிச்ச மாதிரி இருக்கும், திறந்தோம்னா அப்படி ஈவனா இருக்கும். இப்ப ரோஸ் பார்த்தோம்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே போயிருக்கும். தாமரைன்னு எடுத்தோம்னா விரிச்சு அப்படி எல்லாம் நீல நீளமா இருக்கும். சாமந்தி எடுத்தோம்னா அப்படி கும்மலா இருக்கும், அப்படி அந்த சின்ன சின்ன இதழ்களா அப்படி நிறைய இதழ்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அமைப்புகளை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது வளர்ற அந்த மண்ணும் வேற வேறையா இருக்கு, அதோடைய வாசனைகளும் வேறையா இருக்கு. மல்லிக்கு ஒரு வாசனை, ரோஜாக்கு ஒரு வாசனை, அப்படி ஜாதி எல்லாம் வச்சோம்னா வீடே மணக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனையையும் ஒரு சுவையையும் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப ரோஜாலாம் நம்ம வந்து எடுத்து சாப்பிடுவோம், இனிக்கும். இப்ப வேப்பம்பூ அப்படிலாம் பார்த்தோம்னா அது வந்து கசக்கும். இதையெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு அந்த அந்த வாசனைக்குள்ள எண்ணெய் துகள்கள் இருக்கு. அந்த எண்ணெய் துகள் பூவுக்குள்ள இருக்கு. அந்த பூவுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய் துகள்கள் தான் வந்து எவ்வளவுக்கு மணக்கணும் அப்படிங்கிறத அது முடிவு செய்யுது. இப்ப அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? ஒவ்வொரு பூவுக்குள்ள இருக்கிற அந்த வாசனைகளை எடுத்துதான் வந்து சென்ட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அது ஒரு தனி சாப்டரா இருக்கும். அவ்வளவு வாசனை திரவியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஒவ்வொரு பூவுமே வந்து அது எந்த இடத்துல வரணும், அது வெயில் காலத்துல வரணுமா, இல்ல மழை காலத்துல வரணுமா, இல்ல பனி காலத்துல வரணுமா, அதுக்கு எந்த அளவுக்கு காத்தடிக்கணும், எந்த அளவுக்கு அதுக்கு மழை பொழியணும், எந்த ஏரியால அது வரணும். இப்ப ஒண்ணு காஷ்மீர்ல இருக்கும், இன்னொன்னு சரியான வெயில்ல இருக்கும். எல்லாத்தையும் தீர்மானிக்க கூடியவரா கடவுள் தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. இது அனைத்தும் ஒரு சேர ஞானம் பெற்றவங்க யாராவது இருக்க முடியுமா? இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை கடவுள் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வகையான மரங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான வகையான மரங்கள் இருக்கு.
தேக்கு மரம் இருக்கு, வாகை மரம், பனைமரம், மாமரம், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். தென்னை மரம். ஒவ்வொரு மரமுமே வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப பப்பாளியோடைய தண்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வெட்டிடலாம், இவ்வளவு ஈஸியா இருக்கும். வாழை மரம் அதெல்லாம். இப்ப மத்த தேக்கு மரம் இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு வலிமையா இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரியான நிறங்கள் இருக்கும். மனிதர்களுக்கான அதோடைய பயன்பாடுகள், ஒன்ன கட்டையா வச்சு எரிச்சிருவோம், ஒன்ன வந்து கட்டில் பண்ணுவாங்க, சோஃபா, இந்த மாதிரி ஒவ்வொன்னு பண்ற மாதிரி எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமான மண் வளம் வேற மாதிரி இருக்கும். இப்ப மூங்கில் செடின்னு வச்சோம்னா ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு அது குட்டி செடியாவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே கடகடன்னு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பப்பாளி, முருங்கைக்கீரை எல்லாம் பார்த்தோம்னா வச்ச உடனே டக்குன்னு வந்துரும். அப்ப எது வந்து எப்படி வரணும், அதோடைய வேர்கள் எந்த மாதிரி இருக்கணும், அதோடைய தண்ட அமைப்பு எந்த மாதிரி இருக்கணும், இப்படி ஒவ்வொன்னையுமே வந்து சூழ்ந்து அறியக்கூடிய ஞானம் பெற்றவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இதுக்கு நம்ம விடக்கூடிய அந்த தண்ணீர்கள், இப்ப நம்ம தண்ணின்னு சாதாரணமா ஒரு தண்ணியை ஊத்திட்டு வந்துடும். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வருது. ஒவ்வொரு மரத்துல இருந்து ஆப்பிள் வருது, ஒரு மரம் வருது, ஒண்ணுல இருந்து மாதுளை வருது, இப்படி ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்னு வருது. இந்த தண்ணீரையே எல்லாம் வந்து எத்தனை விதத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. உப்பு தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, மழை தண்ணி இருக்கு, கிணத்து தண்ணி, ஆத்து தண்ணி, கடல் தண்ணி, கொதிக்கிற ஊத்து தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தண்ணீர்களை எல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தண்ணீருக்குமே எல்லாம் ஒவ்வொரு விதமான ருசிகளை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தண்ணியுடைய பயன்பாடுகளும் வேற. அது அது நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கங்களும் வேற. இப்ப நீங்க ஒரு கடல் தண்ணியவே குடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமானா இருக்க முடியாது, டீஹைட்ரேட் ஆயிரும் நம்மளுக்கு. அப்ப அந்த இப்ப டெட் சீலாம் பார்த்தோம்னா இன்னும் உப்பு அதிகமான ஒரு உள்ள தண்ணியா அது இருக்கு. இந்த மாதிரி தண்ணீர்லயே வந்து அது மூலக்கூறுகளை மாத்தி அமைச்சு அதை ஒவ்வொன்னையும் சரியா திறம்பட எந்த இடத்துல எதுக்கு கொடுக்கணும்னு நிர்வகிக்கக்கூடியவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரே இடத்துல ரெண்டு விதமான தண்ணீர் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பின் மூலமா நான் தடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம கடவுளுடைய அந்த ஞான காட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் வந்து இந்த தண்ணீரில இருந்துதான் நான் உயிர்களின் துவக்கத்தை, அதாவது மனிதனை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறு துளியிலிருந்து அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஒரு சின்ன துளியில மொத்த மனிதனுடைய டேட்டாவையுமே அல்லாஹ் ஏத்தி வச்சிருக்காங்க. நம்ம மனிதர்கள்ல இப்ப எத்தனை விதங்கள் நம்ம பாக்குறோம். அமெரிக்கன்ஸ் பாக்குறோம், வெள்ளேன்னு இருக்காங்க. நீக்ரோஸ் பாக்குறோம், கருப்பா இருக்காங்க. அவங்க முடியுடைய தன்மைகள் பாக்குறோம், அது கருப்பா இருக்கு, சிலவங்களுக்கு வெள்ளையா இருக்கு, சிலவங்களுக்கு செம்பட்ட கலரா இருக்கு. அதே மாதிரி கண்ணு பார்த்தோம்னா கண்ணும் அப்படிதான், கருப்பு, வெள்ளை, பழுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கண்களின் நிறமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அவங்க உயரமா இருக்கணுமா, இல்ல குள்ளமா இருக்கணுமா, இல்ல குண்டா இருக்கணுமா, ஒல்லியா இருக்கணுமா, அவங்க எந்த ஊர்ல பிறக்கணும், அவங்க எந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும், அவங்க யார் மாதிரி இருக்கணும், தந்தை மாதிரி இருக்கணுமா, தாய் மாதிரி இருக்கணுமா, அவங்க குரல் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் என்ன. ஒரு 2 பேருக்கு பேர் வைக்கக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து குழம்பி போயிடும், நம்ம என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம. எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள், விலங்குகள், பூச்சிகள், ஜாமான்கள், நம்ம வீட்லயே நம்ம அவ்வளவு ஜாமான்கள் வச்சிருக்கோம், வெளி உலகத்திலயும் நம்ம அவ்வளவு பாக்குறோம். அத்தனைக்கும் அல்லாஹ் வந்து எந்த குழப்பமுமே இல்லாம பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஞானமிக்கவரா இருப்பாரு. நம்மளுடைய தாய் தந்தைகள் மட்டும் இல்லாம நம்மளுடைய சொந்தங்கள் யாரா இருக்கணும், நம்மளுடைய சுற்றத்தார் யாரா இருக்கணும், நம்மளுடைய அண்டை வீட்டார் யாரா இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு குழப்பமுமே இல்லாம தெளிவா திட்டமிட்டு வைக்கக்கூடியவரா நம்மளுடைய கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளுடைய பிறப்பு எங்க பிறப்போம்னு நம்மளுக்கு தெரியாது, எங்க இறப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையோடைய ஒவ்வொரு விஷயங்களுமே எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. யார கல்யாணம் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன குழந்தைகள் பிறக்கும், நம்ம எந்த ஊர்ல வாழ்வோம், எப்ப நம்மளுக்கு இழப்புகள் ஏற்படும், இது எதுவுமே தெரியல நம்மளுக்கு. ஆனா அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது அனைத்தையும் திட்டமிட்டு
தடுமாற்றம் இல்லாம, குறை இல்லாம, ஞானத்தோடு செய்யக்கூடியவரா நம்ம கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுக்கு கடவுள் வந்து மொழிகளை சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம பேசுறோம் இல்லையா? அது பேசுறோங்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தான். நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறாங்க, சைனீஸ் பேசுறாங்க, நம்ம தமிழ் பேசுறோம், சான்ஸ்கிரிட், ஹிந்தின்னு ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. மொழிகள்லயே அவ்வளோ வகைகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை எழுத்துக்களாகவும் நிறைய விதத்துல அதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப பழங்கால மொழிகள்னா பிராமி எழுத்து அப்படிம்பாங்க, ஹிப்ரு மொழி அப்படிங்கிறோம். அந்த எழுத்து வடிவத்தை வச்சே நம்ம சொல்றோம் இது மலையாளம், இது ஹிந்தி அப்படின்னு அறிந்துக்கிற மாதிரியும் அந்த உச்சரிப்பு, அதோடைய வடிவம் அனைத்தையும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய முழுமையான ஞானம் பெற்றவரா நம்முடைய கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு துணிமணிகளை எல்லாம் கொடுத்திருக்காங்க போட்டுக்கிறதுக்கு. இந்த துணிமணிகளுடைய வகைகள் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பெரிய லிஸ்டே போகும். நம்ம நைலான் போடுறோம், காட்டன் போடுறோம், பாலிஸ்டர் போடுறோம், முள்ளன் போடுறோம், குளிர்காலத்துக்கு இதை போட்டுக்க, வெயில் காலத்துக்கு இதை போட்டுக்கன்னு எவ்வளவு ஒரு துணி வகைகள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சு, நூல் இருக்கணும், மிஷின் இருக்கணும், ஊசி இருக்கணும். அப்ப எந்த துணி மெட்டீரியலை எந்த துணியோட பிளெண்ட் பண்ணா புதுசா ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறாங்க, கலர்களை அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பாக்குறோம். இது எல்லாத்தோடைய அறிவு யாருடையது? ஞானம் யாருடையது? அதாவது அறிவை கொண்டு மனிதன் வந்து கத்துக்கிட்டு தான் செய்யறான். ஒருத்தர் செய்யறத பார்த்து செய்யறான், இல்ல கத்துக்கிட்டு செய்யறான், இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யறான். ஆனா எந்த ஒரு பேஸ்மே இல்லாம எல்லாத்தையுமே சுயமா செய்யக்கூடிய ஞானம் பெற்றவரா நம்முடைய கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு ஊருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணத்துக்கு போடுற உடைகளே வேறையா இருக்கு. கலாச்சார உடைகள்னு தனியா நம்ம போறோம். இது அத்தனையும் உருவாக்கி கொடுத்தவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள் ஒண்ணு, சோறு, குழம்பு, பொரியல் அப்படி நம்ம ஒரு டைப்ல சாப்பிடுறோம். வெளிநாட்டுக்காரவங்களை எடுத்துக்கிட்டோம்னா பீஸா, பர்கரு, சாலட்டு, பீஃப் அப்படி வச்சு சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு கேரளாக்கு போனீங்கன்னா அங்க வந்து கடலைக்கறி, மட்டை அரிசி சோறு, மத்தி மீன் இந்த மாதிரி. ஆந்திரா சைடு போறீங்கன்னா காரசாரமான உணவுகள். இந்த மாதிரி இந்த ஊர்ல உள்ளவங்க இந்த தட்பவெட்ப நிலைக்கு இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இந்த காம்பினேஷன் அது இந்த ருசியில இருக்கணும், இந்த மாதிரி மசாலாக்கள் போடணும், இது இவ்வளவு நாள் நல்லா இருக்கணும், இது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் கெட்டு போயிடணும் அப்படிங்கிற இந்த தீர்மானத்தையெல்லாம் பண்ணக்கூடியவரா கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல வகைகள் இருக்கு. தங்கம், வெள்ளி, காப்பர், இரும்பு, வைரம், பவளம், முத்து, மாணிக்கம், அது ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இது தங்கம் விலை ஏறுது இறங்குது, ஒவ்வொன்றுடைய விலையும் ஏறுது இறங்குது, இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? இது ஒவ்வொன்றுக்கும் நிறம். இப்ப தங்கம்னா ஒரு கலர்ல இருக்கு, வைரம்னா அது ஒரு கல்லு மாதிரி அது இருக்கு. இது யார் கையில கிடைக்கணும், இது எந்த இடத்துல இருக்கணும், இது எப்ப வேல்யூ கூடணும் குறையணும், எப்ப இதோடைய நம்ம பழச கொடுத்துட்டு புதுசா மாத்துறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே போலாம். அல்லாஹ் வந்து சொல்றாங்க காகிதத்துல எழுதுறதுக்கான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை குரான்ல சொல்றாங்க, 6ல 7ல சொல்றாங்க. காகிதம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவ்வளவு பேப்பர்ஸ் இருக்கு. நார்மலா எழுதுற பேப்பர் இருக்கு, கார்பன் பேப்பர் இருக்கு, காக்கி பேப்பர் இருக்கு, கலர் பேப்பர் இருக்கு, கார்ட்போர்டு இருக்கு, ரோல் பேப்பர் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்னஸ், தின்னா அந்த மாதிரி இருக்கும். அதுல எதை எழுதணும், எதை வந்து அட்டைப்பெட்டியா செஞ்சு அதை மடிச்சு வைக்கணும், அப்படி அது ஒரு தனி செக்டரா எல்லாம் வச்சிருக்காங்க. பேனாவை பார்த்தோம்னா அது ஒவ்வொரு கலர்ல மரத்துல எழுதின பேனா, பால் பெயின் பேனா, இங்கு பேனான்னு வச்சிருக்கோம். அதை வச்சு என்ன கையெழுத்து போடணும், பச்சை கையெழுத்து போட்டா கவர்மெண்ட் இது, சிவப்பு கையெழுத்து போட்டா டீச்சர் கையெழுத்து, ஸ்கூல் பிள்ளைங்கன்னா ப்ளூல தான் எழுதணும். இந்த மாதிரி ஒரு செக்டர்ல எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த படிப்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி படிப்புகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்தையே எல்லாம் வந்து இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ்னாலதான் எல்லாம் வந்து அறிவியல் சூழ்ந்துதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது அத்தனுடைய ஞானம் பெற்றவரா கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிற இந்த மாதிரி எத்தனை துறைகள் இருக்கு. ஐடி இருக்கு, பேங்க் ஜாப் இருக்கு, சுங்கத்துறை இருக்கு, சுற்றுலா இருக்கு, தொல்பொருள் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல யாரு என்னெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலே எத்தனை இருக்கு, யுனானி, ஆயுர்வேதா, சித்தா, கப்பிங்க, வர்மா,
பிசியோதெரப்பி, அக்குபஞ்சர், ஹோமியோபதினு அவ்வளவு மருத்துவங்கள் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? போக்குவரத்து துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய இருக்கு. இப்போ அந்த காலத்துல குதிரையில போனாங்க, அப்புறம் மாடு அந்த மாதிரி இதுல போனாங்க, அப்புறம் சைக்கிள் வந்துச்சு, பஸ் வந்துச்சு, ஆட்டோ, காரு, இப்ப விமானம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். அத்தனையுடைய அந்த அதோடைய செயல்பாடுகள், அதுக்கு டீசல் போடணுமா, அதுக்கு பெட்ரோல் போடணுமா, கப்பல்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு தனியா ஒரு இது வச்சிருக்காங்கல்ல. அத்தனையுடைய ஞானமும் பெற்றவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எலக்ட்ரீஷியன், பிளம்பரு, கொத்தனாரு, பெயிண்டரு, கார்பெண்டரு, ஆர்கிடெக்ட், இன்டீரியர்னு அத்தனை பேர் சேர்ந்து வேலை பார்த்தாதான் ஒரு வீட்டை கட்ட முடியும். ஒரு வீட்டுடைய விஷயம்னு எடுத்துக்கிட்டா கூட இது எல்லாம் தெரிஞ்சவரா ஒருத்தர் இருப்பாருன்னா கண்டிப்பா இருக்கவே முடியாது. அந்த வீட்டிலையும் அத்தனை வகைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. எலினா பொந்துல இருக்கணும், பறவைனா கூட்டுல இருக்கணும், தூக்குநாங்குருவிக்கு தனியா, மனுஷனுக்கு தனியா பல வகையான வீடுகள், விலங்குகளுக்கு தனியா, எந்த லொகேஷன்ல எந்த சந்து பொந்துக்குள்ள யாரு என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணுங்கிற வரைக்கும் தீர்மானித்து வைக்கக்கூடியவரா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். மனிதன் ஒவ்வொரு துறையா பிரிச்சுக்கிறான். சுகாதாரத்துறை, மீன்வளத்துறை, கைத்தறித்துறைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை பிரிக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர்னு எடுத்தா எலும்புக்கு, நரம்புக்கு, தசைக்கு, பல்லுக்கு, இப்படி ஒவ்வொரு டாக்டரா இப்படி பிரிக்கிறோம். ஆனா எதையுமே மனுஷன் சரியா செய்யறது இல்ல. எதையுமே மனுஷனால முழுசா கத்துக்கிறவே முடியறது இல்ல. ஆனா கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா, அவர் அனைத்துடைய விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவரா, ஒரு ஒரு கணம், ஒரு சின்ன ஒரு இது கூட சொல்றாரு, அறியாமங்கிறதே இல்லாதவரா நம்முடைய கடவுள் இருக்காரு. இன்னும் நீங்கள் எத்தனை துறைகள் எடுத்தாலும் அத்தனை துறைகளையும் சுயமாக நிர்வகிக்கக்கூடியவரா, உருவாக்குனவரா, அதை பத்தி முழுமையா தெரிந்தவரா கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ போன்ல நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கோம், இல்ல மத்த இதுல நம்ம டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், சர்வர்ல ஸ்டோர் பண்ணி ஒவ்வொன்றிலயா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நான் அல்லாஹ் பாருங்க, படைத்த நாள் முதல் ஆதம்ல இருந்து அத்தனை தலைமுறையுடைய டேட்டா, ராஜாக்களா இருக்கட்டும், நபிமார்களா இருக்கட்டும், எல்லாருடைய வரலாறுகளையும் அவர் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு மனிதனுடைய டேட்டாவை அவனுடைய ஜீனுக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அவன்கிட்ட தோல்ல கேட்டு தெரிஞ்சுப்பேன், கண்ணுல கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறார். அத்தனை என்கிட்ட சாட்சி சொல்லும், எல்லாமே பதிவு பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறார். பூமி அதை வெளிப்படுத்தும், அது உள்ள எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கு, அத்தனையும் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார். மனிதனுடைய பதிவுகள் அவன் கையில கொடுக்கப்படுங்கிறார். அத்தனையுடைய இதையும் பதிவு செஞ்சு வச்சு எப்போ என்ன நடக்குது, யாரு என்ன செய்யறா அப்படிங்கிற வரைக்கும் அனைத்தையுமே தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய ஞானம் கொண்டவர் நம்ம கடவுள் மட்டும்தான் இருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். கடவுளை பத்தி எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத நம்மளால முழுசா உணர முடியும். அனைத்து துறைகளிலும் திறம்பட செயல்படக்கூடிய ஒருவரா, அதுல ஒரு தவறோ, ஒரு குறையோ, ஒரு தடுமாற்றமோ இல்லாம நேத்து என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன இது ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஞானம் மிக்கவரா நம்முடைய கடவுள் இருக்காரு. அந்த ஒரு கடவுளை மட்டும் நான் வணங்கி சரணடைந்தவர்களா மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவாராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். சலாமுன் அலைக்கும். வலைக்கும் சலாமா. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மண்ணுக்கு அடியில உள்ளது, கடலுக்கு அடியில உள்ளதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் யாருக்காக படைச்சிட்டாருன்னு பார்த்தா நம்ம மனிதர்களுக்காகவே எல்லாம் படைச்சிட்டாரு. அப்படி எப்படியாப்பட்டவர் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். நன்றி சொல்ற மாதிரியே தெரியல. நம்ம அவ்வளவுலாம் நினைச்சு நம்ம நன்றி பெற்றவளாத்தே நம்ம இருக்கிறோம். இனிமே எல்லாத்தையும் நினைச்சு ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். துஆ பண்ணிட்டுமா? பண்ணுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவரே, எங்கள் இரட்சகரே, எல்லாம் வல்ல எங்கள் அல்லாஹுவே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர்.
அறிவில்லாத ஒருவனைப் போல் நான் நடந்து கொள்வதை விட்டும் என்னை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம்மிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்னறியையும் மறு உலகில் நன்னறியும் எங்களுக்கு தருவீராக. நரகின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம், எங்களை மன்னிப்பீராக. இறுதி விதி உம்வசமே இருக்கின்றது. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தருவீராக. எங்கள் இரட்சகரே, குணப்படுத்துபவரே, எங்கள் சகோதர சகோதரிகளில் யாரெல்லாம் சுகவீனர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகமளித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இப்பொழுது நீர் எங்களை வழிநடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீரே கொடையாளியாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக எங்களையும் அவ்வாறே எங்கள் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. தயவு கூர்ந்து எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளி சம்பந்தமான காரியங்களை எங்களுக்கு இலகுவாக்கி தருவீராக. பள்ளியை சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களையும் எங்கள் வரம்பு மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவீராக. நம்ப மறுப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. எங்கள் இரட்சகரே, நீரே எங்களுக்கு போதுமானவர். நீரே மிகச் சிறந்த பாதுகாவலராக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம், அன்றியும் நீர் எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை புரியவில்லை எனில் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஆகையால் எங்களை சாட்சியாளர்களுடன் கணக்கிடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. அடிபணிந்தவர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய பிழைகளையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்கு மன்னித்து அருள் செய்வீராக. உங்களுடைய இரட்சகரே, நான் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நான் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பொருட்டு உம்மிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். இது என்னை மன்னித்து என் மீது கருணை கொண்டாலே அன்றி நான் நஷ்டமடைந்தவருடனே இருந்திருப்பேன். என் இரட்சகரே, எனது அறிவை அதிகரிப்பீராக. உம்மை விடுத்து வேறு தெய்வம் இல்லை, நீர் துதிப்பிற்குரியவர். நான் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட அனுமதிப்பீராக. உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு அளிப்பீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஐரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.